மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். கோவிட் பெருந்தொற்று பெரிய அளவில் நம்ம சமூகத்தை பாதித்த பிறகு, அதே போல சர்க்கரை நோயுடைய தாக்கம் சமீப காலங்களில் சமூகத்தில் அதிகமான பிறகு நிறைய ஆண்கள் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னா எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இன்னைக்கு எழுச்சியின்மை அப்படிங்கிறது ஒரு சமூக நோயாகவே மாறிவிட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நான் பார்க்கின்ற 10 பேர்ல ஆண்கள்ல மூட்டு வலி, கழுத்து வலி, சர்க்கரை நோயின்னு நிறைய சிரமங்களோடு வந்தவர்கள் இருந்தாலும் கூட கடைசியா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சார், கொஞ்ச நாளா விரைப்புத்தன்மையே ரொம்ப குறைவா இருக்கு, இல்லற வாழ்க்கையே இல்லாமல் போய்விட்டதோ அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறத பார்க்கணும். இன்னும் சில இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது கூட வரக்கூடிய குடும்பத்தினர், அவங்க துணைவியாரே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவர் ரொம்ப வீக் ஆயிட்டாரு, அவரால் இல்லறத்தில் ஈடுபடவே முடிவதில்லை, அதற்கும் சேர்த்து ஏதாவது சத்து மருந்துகள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா, இல்லை அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறத நம்ம பார்க்கணும். இல்லறம் நல்லறமாக வேண்டுமானால் கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கக்கூடிய அன்பு வெறும் மனம் சார்ந்த அன்பாக இல்லாமல் உடல் சார்ந்த அன்பாக இருக்கும்போது உளவியல் ரீதியாக, மனவியல் ரீதியாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தங்குவதை நம்ம பார்க்க முடியும். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அது சிரமப்படுகின்ற விஷயமாக மாறுறதுனால ஆண்களுக்கு தன்னம்பிக்கை குறைகின்ற ஒரு நிகழ்வும், தன்னம்பிக்கை குறைந்து போகின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால மனைவி மேல் சந்தேகம், குடிப்பழக்கத்திற்கு ஆளாவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, அல்லது தன்னம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது தேவையற்ற சண்டைகளையும் வம்பு சண்டைகளையும் அதிகமாக வளர்த்து குடும்பத்திலேயே ஒரு அமைதியற்ற சூழல் உருவாவதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு, இந்த ஆண்மை குறைவை நீக்குவதற்கான சுலபமான 5 வழிகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். முதலாவது, பெரும்பாலான ஆண்கள், குறிப்பா அந்த ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு உடல் உழைப்பையே மறந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உடல் உழைப்பு அப்படின்னா ஜாகிங் போறது, ஜிம் போறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 5000 அடி நடக்க வேண்டும், 5000 ஸ்டெப்ஸ் பர் டே. இந்த 5000 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கும்போது நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் இருக்கும்? இதய துடிப்பு சீராகும், உடலில் இருக்கக்கூடிய ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், அப்போ விரைப்புத்தன்மை தானாகவே மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில யாருக்கெல்லாம் நல்ல விரைப்புத்தன்மையோடு ஆண்மைத்தன்மை வேணுமோ முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 5000 அடி நடை, 5000 ஸ்டெப்ஸ் பர் டே. அதாவது ஒரே நேரத்துல வாக்கிங்ல 5000 அடி நடங்கன்னு நான் சொல்லல, காலையில இருந்து ராத்திரி வரையிலும் 5000 அடி நடந்தீங்கன்னா போதும். இப்பெல்லாம் மொபைல்ல வந்து நிறைய ஹெல்த் ட்ராக்கிங் ஆப் எல்லாம் வந்துருச்சு. ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, நல்லா நடக்க முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது, தண்ணீர் மேல ஒரு பிரியம் வைத்து ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுவது, தண்ணீரே மிகப்பெரிய அளவு காம இச்சையையும் ஒரு ஆண் நன்றாக இல்லறத்தில் ஈடுபடுவதற்கான பெரிய பலத்தையும் கொடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இன்றைக்கு தண்ணீர் குறைந்தது ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறையை வைத்திருப்பவர்கள் யார் வேணாலும் நீங்க பாருங்க, அவர்களுக்கு ஆண்மை குறைவு பெரும்பாலும் இருக்காது. ஸோ இன்றைக்கு நல்ல விரைப்புத்தன்மைக்கு 5000 அடி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் விதி. 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது விதி. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறைந்தது 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்க வேண்டும். நிறைய ஆண்களை இன்றைக்கு பார்க்கிறேன், நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன், 11 மணி வரை 12 மணி வரை டிவி மொபைல் போன்ல இருந்துட்டு அதன் பிறகு அவர்கள் கலவியில் ஈடுபட முயற்சி செய்யும் போது நிச்சயமா அந்த இடத்துல எழுச்சிங்கிறது வரவே வராது. குறைந்தது நீங்க ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். ஒரு 10 மணிக்கு நீங்க தூங்க ஆரம்பிங்க, 12 மணி 1 மணி அல்லது விடிகாலையில 2 மணி 3 மணிக்கு பாருங்க. உங்க மனதும் உடலும் நன்றாக சோர்வு போன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா காலை நேரங்கள்ல வரக்கூடிய விரைப்புத்தன்மை ரொம்ப இளம் வயதில் இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மையை போல நன்றாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும்.
பெரும்பாலும் இன்றைக்கு கணவனும் மனைவியும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு, அதாவது திருமணமான புதிதில் இல்லை, ஒரு 35 வயது 38 வயது ஆகும்போது ஆபீஸ் முடிச்சு வரதே ராத்திரி 9 மணி தான், சாப்பிட்றது 10 மணி, 11 மணிக்கு இல்லறத்தில் ஈடுபட முயற்சி செய்யும் போது ஆணுக்கு விரைப்புத்தன்மையே வராது. நிறைய இடங்கள்ல பெண்களுக்கும் பெரிய அளவுல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல ஒரு உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்ல உறக்கம் முடிந்து விடிகாலையில உங்களுடைய இல்லற முயற்சியை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல மன அமைதி, ஒரு புயலுக்கு பிறகு ஒரு அமைதி இருப்பது போல நல்ல ஆழ்ந்த ஒரு இல்லறமோ, அதற்கு பிறகு மனதில் மகிழ்ச்சியும் உடலில் மகிழ்ச்சியும் ஹார்மோன்களுடைய செக்ரீஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ நல்லா தூங்கணும். 4வது ரொம்ப முக்கியமானது, உடல்ல சர்க்கரை நோயோ, இரத்த கொதிப்போ, இதய நோயோ, நரம்பு நோய்களோ அல்லது ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடு சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்குன்னா முதல்ல மருத்துவரை பார்த்து இந்த நோய்களுக்கான சிகிச்சை எடுக்க முடியுமாங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன், சர்க்கரை நோயோடு 20 வருடம் 15 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டேன்னா எனக்கு விரைப்புத்தன்மை நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத பார்க்கணும். அந்த எதிர்பார்ப்பு பெரும்பாலும் பூர்த்தி ஆகாத எதிர்பார்ப்பாகத்தான் இருக்க முடியும். காரணம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பு சார்ந்த சிரமங்களையும் மாற்றமடைய வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிரமமற்று இருக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் எந்த மாத்திரையும் நமக்கு வேலை செய்யாது. அதனால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பலவீனத்திற்கு காரணமான நோயை குறைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. 5வது ரொம்ப சிம்பிள், வாஜி கேர் மாத்திரைன்னு சொல்லக்கூடிய மாத்திரை. இந்த மாத்திரை ரொம்ப சுலபமா வணிக ரீதியாக கிடைக்கக்கூடியது. இந்த வாஜி கேர் மாத்திரையை இன்றைக்கு நான் போட்டா உடனே எனக்கு விரைப்புத்தன்மையும் எழுச்சியும் வந்து விடுமா? இந்த மாத்திரை அதற்கானது கிடையாது. ஆனா இந்த வாஜி கேர் மாத்திரையை தொடர்ந்து நீங்க ஒரு 6 மாதம் 1 வருடம் பயன்படுத்தும் போது ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன், பொதுவா நம்ம உடம்புல 6 ஹார்மோன் இருக்கிறத பார்க்கிறோம். தைராய்டு, இன்சுலின், டெஸ்டோஸ்டிரான், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், அது கூட கார்டிசால். இந்த 6 ஹார்மோன்ல கார்டிசால், டெஸ்டோஸ்டிரான் இது ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பொறுத்து உங்க டெஸ்டோஸ்டிரான் இருக்கும். உங்க டெஸ்டோஸ்டிரானை நீங்க எப்படி உடலளவுல பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து கார்டிசாலோட மன மகிழ்ச்சி இருக்கும். பட் இது ரெண்டும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணால் திறம்பட தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமே தவிர, இல்லை என்றால் தாம்பத்தியம் அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான். இந்த வாஜி கேர் மாத்திரைகளை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே 6 வகையான ஹார்மோன்களையும் சீரமைத்து உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்து முழுமையான இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த ஹார்மோன்களாக மாறி இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கி இரத்த ஓட்டத்தை உறுப்புகளுக்கு அதிகமாக செலுத்தி நீண்ட கால விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தி, இது எல்லாத்துக்கும் மேல நீண்ட நேரம் கலவையில் ஈடுபடுவதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்துனா வாஜிகேர். வெறும் வாஜிகேர் மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு எஃபெக்டிவா இல்லைன்னு ஃபீல் பண்றது தவறு. நீங்க முதல்ல 5000 அடி நடக்கணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும், ராத்திரியில குறைந்தது 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். இந்த தூக்கத்திற்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம், அலுவலக பணி, பிரயாணங்கள், உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க உடனே கலவியில் ஈடுபட முயற்சி செய்தால் அது சாத்தியமற்ற விஷயமா இருக்கும். ஆனா இரவு நன்றாக தூங்கி விடிகாலை நேரங்கள்ல நீங்க ஈடுபட முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு கலவியும் இன்பமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது கூட உடல்ல இருக்கக்கூடிய அடிப்படை நோய் என்னங்கிற ஒரு புரிதலோட அந்த நோயை குறைப்பதற்கான முறையான மருத்துவ சிகிச்சை. சர்க்கரை நோயாளியாக இருந்தா சர்க்கரைக்கான சிகிச்சை, இதய நோயாளியாக இருந்தா இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சையும் சேர்த்து, அது கூட இந்த வாஜி கேர்னு சொல்லக்கூடிய மாத்திரையை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது 2 மண்டலங்கள் 100 நாட்கள் தொடர்ந்து இதை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 45 வயது 50 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் கூட ஒரு 25 வயது 28 வயதில் இருந்த அளவுக்கு அவர்களுடைய ஆண்மைத்தன்மையும் விரைப்புத்தன்மையும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். வயதான பிறகு ஏற்படுகின்ற பாதிப்பு, எனக்கு வயதாகிவிட்டது அதனால் என்னுடைய விரைப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆண்கள் இன்னைக்கு 45 வயதுல 50 வயதுல சோர்வடைகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, 45 வயது 50 வயது ஆகும்போது எரெக்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
ஆனா எரெக்ஷன் ஆன பிறகு பாத்தீங்கன்னா குறைந்தது 5 நிமிடம் 7 நிமிடம் வரை இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு பலம் கிடைப்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த அந்த ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம அடையணும் அப்படின்னா குறைந்தது 2 மண்டலங்கள் நாம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யணும். நிறைய நடக்கணும், அதாவது 5000 ஸ்டெப்ஸ் டே நடக்கணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கணக்கு வைத்து தண்ணீர் குடிக்கணும், தூங்குகின்ற நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக தூங்கணும். அது கூட உடல்ல இருக்கக்கூடிய மற்ற நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு முறையான மருத்துவ ஆலோசனையோடு இருக்கக்கூடிய சிகிச்சைகளை செய்யணும். இது எல்லாத்துக்கும் மேல வாஜிகேர் மாத்திரைகள் காலை 2 இரவு 2 நம்ம பயன்படுத்துறோம். உணவுக்கு முன்பு இந்த மாத்திரைகளை சாப்பிடும் போது வேகமாக உடலுக்குள் சென்று உறிஞ்சப்பட்டு உடலுடைய ஜீரண மண்டலத்தில் ஆரம்பித்து இனப்பெருக்க மண்டலம் வரை இருக்கக்கூடிய முழுமையான திசு வளர்ச்சிகள் தூண்டப்பட்டு ஹார்மோன்களுடைய உருவாக்கம், ஹார்மோன்களுடைய செயல்பாடு, ஹார்மோன்கள் முழுமையாக உடலுக்குள் உறிஞ்சப்படுவது, இந்த நிகழ்வுகள் அனைத்துமே சீராக நடக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் போது மிகப்பெரிய அளவுல உடல் மாற்றம் அடைவதையும், ஆண்மை குறைவுன்னு சொல்லக்கூடிய, எழுச்சி குறைவுன்னு சொல்லக்கூடிய, நீண்ட நேரம் எழுச்சியற்று இருக்கிற நிலை இருக்கக்கூடிய, விந்து முந்துதல் சார்ந்த, ஒரு நாளைக்கு ஒரு முறை கலவியில் ஈடுபட்டாலே என்னுடைய உடல் 10 பேர் கொண்டு அடித்து துவைத்தது போல பலவீனமாகிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே மாற்றமடைந்து இளமையாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறையில் கலவியில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு பலம் இருந்த நான் பலமிழந்து போயிருக்கக்கூடிய நிலையில் உள்ளேங்கிற அந்த மனக்குமுறலை மாற்றுவதற்கு இந்த வழிமுறைகள் உங்களுக்கு பெருசா உதவி செய்யும். நிறைய தண்ணீர் குடிப்பது போலவே குறைந்தது ஒரு நாளைக்கு 200 மில்லி பால் குடிக்க முடியுமான்னு பாருங்க. உணவுல புளிப்பு சுவை, கார சுவை, துவர்ப்பு சுவை, இந்த 3 சுவையையும் நிறுத்த முடியுமான்னு பாருங்க. குறிப்பாக துவர்ப்பு சுவை. துவர்ப்பு சுவை ஆண்மை தன்மையை குறைக்கக்கூடிய குணமாக இருக்கிறதுனால அந்த சுவையை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ, எவ்வளவு நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. இதைவிட முக்கியமானது ஓய்வு தான். இன்றைக்கு எல்லா ஆண்களுக்கும் ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு, உளவியல் ரீதியாக இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற சோர்வு, குடும்பத்தில் இந்த மாதிரி ஆண்மை குறைவு ஏற்படும் போது குடும்பத்தில் இருப்பவர்கள் மரியாதை இல்லாமலோ அல்லது அவர்கள் சாதாரணமாக பேசினால் கூட எனக்கு பலவீனம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால மரியாதை குறைவாக நான் நடத்தப்படுகிறேனோ அப்படிங்கிற அந்த குமுறலோடு இருக்கக்கூடிய இந்த சிரமங்கள் அனைத்துமே இன்றைக்கு ஆண்மை குறைவுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறதுனால எதனால் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய உடற்பயிற்சிகள் இருக்கு. யோகால சிறந்த உடற்பயிற்சி பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். கால்களை மடக்கி உட்கார்ந்து எப்படி பட்டாம்பூச்சி அதோட இதழ்களை விரித்து பறக்கிறதோ அது போல் 2 கால்களையும் அசைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. பொதுவாக மாடர்ன் மெடிசன்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை சொல்லும் போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பட்டாம்பூச்சி பயிற்சியை ஆராய்ச்சி பூர்வமாக செய்து இது ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை எவ்வாறு அதிகரிக்கிறது, ஆண்மைத்தன்மையை எவ்வாறு அதிகரிக்கிறது, நீண்ட நேர கலவிக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் சயின்டிபிக்கா ப்ரூவனான தியரியாக இது இருக்கிறத பார்க்கணும். எனவே ஆண்மை குறைவு ஏற்பட்டு விட்டது, நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டேன், எனக்கு எதுவுமே உதவி செய்யலன்னு மனக்குமுறலில் நீங்க இருக்கீங்கன்னா மருந்து மாத்திரைகளை விட வாழ்வியல் மாற்றங்கள் தான் நமக்கு உதவி செய்யுங்கிறத புரிந்து நான் சொன்ன 5 விஷயத்தை குறைந்தது 2 மண்டலங்கள் திரும்ப திரும்ப செய்கின்ற முயற்சியாக நீங்க செஞ்சீங்கன்னா சோர்வாக இருக்கக்கூடிய மனம், சோர்வாக இருக்கக்கூடிய உடல், இதனால் ஏற்படுகின்ற கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்குமுறல்கள் அனைத்தும் தீர்ந்து போய் ஆரோக்கியமான, இளமையான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் திரும்ப பெற்று வாழலாம். மீண்டும் மற்றொரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.